தாத்தாவை பாத்தியா? நீ சொன்னபடியே அந்த பௌத்தலி ரிஷி முனிவரோட வார்த்தையை கேட்காம நானும் தாத்தாவும் சிம்மாசனத்துல அமர்ந்திருந்தோமா. அவரு வந்தாரா, வந்து உன் தாத்தா பேரை சொல்லி கூப்பிட்டாரா, உன் பாட்டி என் பேரை சொல்லி கூப்பிட்டாரா. நாங்க 2 பேரும் அது கேட்காத மாதிரி அமர்ந்திருந்தோமா. சாப்பிட்டு கொடுத்துட்டாருடா. காரி முச்ச கந்தலே பேச்ச கேட்டதுனால வந்த வம்ப பாடுறானா அப்பவே கொஞ்ச நாள் யோசிக்கலையா? இல்ல பாட்டி, நான் முதல்ல சொன்னேன். ஏன்னா அவர் கோபத்துல சேர்ந்தவரு, அவரால பேசாத இருக்குன்னு சொன்னேன். ஆமா, இருந்தாலும் அவரு மீண்டும் மீண்டும் அழைக்கும் போது பொருள் கொடுக்கணுமா இல்லையா? பொருள் கொடுத்தா என்ன அவரு கேட்டா அதுக்கு ஒரு தாக்கா சமானம் தொங்கி போன. நீங்க பொருள் கொடுக்காதனால அவர் என்ன சொன்னாரு? அதனால தாத்தா அப்படியே பண்ணுகிறாங்க. இப்போ உன் தாத்தா நிலைமையை பாத்தியா? அவருடைய பஞ்சபூத சக்திகளை இழந்து வெறும் ஜடம் போல இருக்கிறாருடா. என்ன செய்யணும்? அதுக்கு உண்டான மார்க்கம் நீ தான் கேட்டு சொல்லணும். எல்லாம் உண்டானதான் இருக்குள்ள. கேட்டு சொல்லு, கேட்டு சொல்லு. இல்லடா வாடா. இந்த மாதிரி என்ன தெரியுமா சொல்றேன்? தாத்தாவோட சக்தியில இழந்துட்டாரு. அதனால இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் பசியும் பட்டினியும் அழுதுட்டு இருக்காங்க. இருட்டும் வெளிச்சம் இல்லாம இருக்கிறாங்க. அதனால சீக்கிரம் இதுக்கு ஒரு உபாயம் சொல்லுங்கன்னு போய் கேளுடா. வந்திருக்கின்றேன். ஏனென்றால் ஏதோ சொன்னேன், ஆணவத்தோடு அவங்க நடந்தாங்க என்று உரைச்சு. ஆனா இருந்தாலும் என் தாத்தா பாட்டியாக்கு இதுக்கு என்னதான் உபாயம் சொல்லுங்க. ஆண்டவனை பூஜித்துக் கொண்டிருந்து வந்தால் அந்த தேவதையோட அழைப்பு கொடுக்கவில்லை. நமக்கு அழைப்பு கோபம். அதனால் ஈசனோ தேவலோகம் செல்லக்கூடாது என்று உரைத்தால் ஈசனை மரியாதையாக வணங்கினேன். எனக்கு மரியாதை தரவில்லை. பிறகு எனக்கு கோபம் பிறந்தது. அதனால் வந்த விலகுதான். உலகத்தை ஜனமெல்லாம் பாபர மக்கள் எல்லாம் பசியாட வாடுகிறாங்க. எதுவுமே இல்லாம ரொம்ப தவிக்கிறாங்க. அவங்க வந்தாதான் அவங்களுக்கு எல்லா பசியும் தீரும், எல்லாமே தீரும். அப்படி அதனால அவங்களுக்கு உபாயம் எதனா சொல்லுங்க. அவங்களுக்கு ஏதாயும் மார்க்கம் முறைக்க வேண்டும் என்று உரைக்கிறேன். ஆமா, கூடும் பாட்டி. பாட்டி தாத்தா பார்க்க போயிட்டியா? ஆமாண்டா, உன் தாத்தா எப்படி இருக்கிறான்னு பார்க்கலான்னு பாட்டி ரொம்ப அல்லல் பண்ணாத. எங்க பாட்டி தொங்கி போச்சு. எங்க தாத்தா எல்லாம் போடுவோம். ஆமா, கூப்பிடுறாரு முனிவர். என்ன சொல்றாங்க சுவாமி? ஆனால் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். ஆனால் இதற்கு ஒரு விமோசனம் உண்டு, மார்க்கமும் உண்டு. மார்க்கம் உண்டா? என்ன மார்க்கம் என்று இப்பொழுது உரையுங்கள். எப்படி தெரியுமா? தேவலோகம் செல்ல வேண்டும். பாரிஜாத மலரை கொண்டு வர வேண்டும். அந்த பாரிஜாத மலரை கொண்டு வந்து அது மட்டுமல்லாமல் 7 கடல் அப்பால் திருப்பார் கடல் நீரை கொண்டு வர வேண்டும். திருப்பார் கடல் ஜலத்தை கொண்டு வந்து அந்த பாரிஜாத மலரை உன்னுடைய கணவனுடைய சிரசிலே வைக்க வேண்டும். சிரசிலே வைத்து அந்த திருப்பார் கடல் நீரை அவருடைய சிரசில் நீரை ஊற்றி அபிஷேகம் செய்வது போல் செய்தால் அவர் இழந்த சக்தியை அப்படியா? அது மட்டுமல்லாமல் எப்பேற்பட்டவர்கள் செல்ல வேண்டும் தெரியுமா? கைப்படாத கன்னிஸ்டர்களாக செல்ல வேண்டும். ஐயா, நீங்கள் சொல்லும் வார்த்தை செவிக்கு புரியவில்லை. கைப்படாத கன்னிஸ்டர்களாக சென்றால் அந்த மலரை கொண்டு வரலாம். உங்களுடைய ஆண்டவன் சிரசிலே வைக்கலாம். கடல் ஜலத்தை கொண்டு வந்து தலையிலே ஊற்றி பூஜை செய்வது போல் செய்தால் அவர் இழந்த சக்தியை மீண்டும் பெறலாம். ஐயா, அப்படி என்றால் இந்த பாவி எப்படி? ஐயா, அதற்கும் விளக்கம் உண்டு. எப்படி தெரியுமா? நீ நினைத்தால் நான் நினைத்தால் முடியும். நீ நினைத்தால் அனைத்தும் முடியும். அப்படி என்றால் முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எப்படி ஐயா? யோசனை செய்து பார், சிந்தித்து பார், செயல்பட்டு பார். ஐயா, அப்படி என்றால் என்னுடைய சுவாமியை மீண்டும் பழைய நிலைமைக்கு வர வேண்டும் என்றால் அது உன்னால் தான் முடியும். என்னுடைய சக்தியில் இருந்து 7 அம்சங்களை பிரித்து 7 கைப்படாத சப்த மாதர்களை படைக்க வேண்டும். அவர்களை படைத்து அவர்கள் சென்று அங்கு இருக்கக்கூடிய பாரிஜாத மலர்களையும் பாற்கடலை நீரையும் கொண்டு வந்து
48 நாள் விடாமல் என்னுடைய சுவாமிக்கு பூஜித்து வந்தால் என்னுடைய சுவாமி மீண்டும் பழைய நிலைமை பெறுவார். இந்த சக்தியை மீண்டும் பெறலாம். அப்படியா? அப்படி என்றால் இப்பொழுது அனைத்து பூஜை ஏற்பாடுகளும் நடக்கட்டும். என்னுள் இருக்கக்கூடிய சக்தி வைத்து 7 சப்த மாதங்களை படைக்கின்றேன் பார். அன்புமிக்க பெரியவர்கள் தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இப்போது சக்தியானவள் 7 சப்த கலைகளை படைக்கிறாள். ஆகையால் தயவுசெய்து வித்தை கற்றவர்களும் இருக்கலாம், வித்தை கற்றாதவங்களும் இருக்கலாம். தயவுசெய்து கையை மட்டும் கட்டாதீர்கள், கையும் கையும் கட்டாதீர்கள். உறங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்பி விடுங்கள், அதுதான் நன்மை. இப்பொழுது கூட நாம் செல்லலாம். சந்தர்ப்பம் கொடுக்கிறார்கள். 7 சப்த கன்னிகள் எல்லை பிராணிகளோ பலம் வந்து கொண்டிருப்பார். ஆகையால் தயவு செய்து கையை மட்டும் கட்டாதீர்கள், உறங்கிக் கொண்டிருப்பவர்கள் எழுப்பி விடுங்கள்.